கோவை கவர்மெண்ட் பகுதியில் வந்து அரிசிங்களோட குடியிருப்பு உள்ளதுங்க. இது வந்து அரசு ஊழியர்களுக்கான அந்த குடியிருப்பு. அதாவது 13 மாடிகளை கொண்ட இந்த அரசு குடியிருப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து 1800 குடும்பங்கள் வசித்து வராங்க. இதுல வந்து அந்த அரசு குடியிருப்புல வந்து 14 மாடிகளை கொண்ட இந்த குடியிருப்புல பாத்தீங்கன்னா வந்து நேற்று இரவு, அதாவது நேற்று வந்து மர்ம நபர்கள் வந்து அந்த பகுதியில் பூட்டி இருக்கிற வீடுகளை வந்து குறி வைத்து கொள்ளையடித்துள்ளனர். முதலில் வந்து ஒரு வீட்டில இருந்து புகார் வந்த நிலையில் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொள்கின்றனர். அப்போது விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் தெரிய வருது, பூட்டி இருக்க வீடுகள் அனைத்திலும் வந்து கொள்ளையர்கள் வந்து கைவரிசை காட்டியது தெரிய வந்ததுங்க. சி பிளாக் கட்டிடத்துல வந்து 10 வீடுகள், அது தவிர வந்து ஏ பிளாக் கட்டிடத்துல 3 வீடுகள்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை மொத்தம் மதிப்பு இந்த 13 வீடுகள்லையும் 56 பவுன் நகையும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து வந்து அதாவது மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டும், கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டும் அந்த பகுதியில வந்து தொடர்ந்து வந்து விசாரணையில் காவல்துறை ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் வந்து அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராவுடைய பதிவுகள் மற்றும் அந்த பகுதியில வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த கொள்ளையர்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வந்து கோவை குயிமுத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த குளத்துப்பாளையம் பகுதியில இதுல சம்பந்தப்பட்ட அந்த கொள்ளையர்கள் வந்து அங்க பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வந்து போலீசார் அங்க சம்பவத்தை சேர்ந்து அந்த கொள்ளையர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்டுள்ளனர். அப்போது வந்து அவர்கள் வந்து காவல்துறையை தாக்க முற்பட்டு அங்க தப்பிவதற்காக முயற்சித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அந்த 3 பேரையும் பிடித்துள்ளனர். பிடித்து காயமடைந்தவர்கள் வந்து தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா புகார் அளிக்கப்பட்ட, அதாவது இரவு கொலை சம்பவம் நடந்தது. காலையில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட கொலையர்கள் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து போலீசார் வந்து வேகமாக செயல்பட்டு இந்த கொலையர்களை பிடித்துள்ளார்கள். மேலும் வந்து இந்த பிடிக்கப்பட்ட கொள்ளையர்கள் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், பழைய குற்றவாளிகளா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறையினர். மேலும் வந்து இது தொடர்பாக பல்வேறு மற்ற இடங்களில் வந்து இவர்கள் வந்து கொள்ளை சம்பவம் ஈடுபட்டார்களா, இல்ல வேற எதுவும் குற்ற சம்பவம் ஈடுபட்டார்களா என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.